அழகே அழகு அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க ராஜலட்சுமி. அவர் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, சுரேஷும் பாக்கியராஜும் என் பேச்சை கேட்கவே இல்லை. நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்கிறவனுங்க இன்றைக்கி அவங்க பொண்டாட்டிங்க பக்கம் பேசுகிறானுங்க. நீங்கள் கவனிச்சிங்களா, எனக்கு மனசே சரியில்லைங்க. நான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன், அப்பவும் வரலை. வந்ததுக்கப்புறமும் ஏன்னு என்னன்னு கேட்கல. சரி நானாக சொல்லுவோன்ட்டு சொன்னால் அப்போது என்ன தான் தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. இன்னும் நீ அண்டர்வேர் மேட்ரை விடலையா? எதுக்கு தான் நீ இதெல்லாம் எத்தனை போய் பப்ளிக்கில் பேசிகிட்டு இருக்க, டைனிங் டேபிளில் பேசிகிட்டு இருக்க? அங்கே நம்ம பொண்ணு இருக்கா, மருமக இருக்காங்க, அவங்க எதில் போய் இதெல்லாம் பேசுகிற விஷயமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமாகிடுச்சு, எவ்வளோ தர்ம சங்கடமாகிடுச்சு தெரியுமா? நிம்மதியாக எங்கன்னா நீ என்னை சாப்பிட விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தில் கத்துறாரு. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்காக தானேங்க நான் பேசினேன். என்னது அந்த அண்டர்வேர் மேட்ச்னால ஒரு பிரச்சனையா? அதில் நீ எனக்காக என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ராஜலட்சுமிக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நானும் சுரேஷ் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவனை கை நீட்டி அடிச்சவ அவளுக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அந்த பாக்கியராஜ் என்னடானா அவள் பொண்டாட்டிக்கிட்ட வேட்டி சட்டையை தவிர மீது எதையும் நீ துவைக்காதன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லா துணியையும் உங்களே துவைச்சி போட சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் திரும்பவும் கடுப்பாகிறாரு. எங்கேயாவது நிம்மதியாக பாட்டாவது கேட்க வரியா? இதெல்லாம் ஒரு விஷயமாடி, இதெல்லாம் ஒரு விஷயம் நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாடி, மூளை இருக்குதா இல்லையாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடாரு. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே துவைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடி செருப்பால் நான் ஏன்டி துவைக்கணும் என் ட்ரெஸ்ஸை? நீ என்ன பண்ணிகிட்ருக்க காலையிலேருந்து சும்மா தானே உக்காஞ்சி எழுந்து அங்கேக்கு இங்கேக்க நந்தன் இருக்குது, சும்மா தானே இருக்க, நீ துவைச்சி போடு. நாளையிலேருந்து நீ எழுந்தோடனே அதை துவைச்சி போடுற, அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு ராகவன் பார்த்திங்கன்னா ராஜலட்சுமிக்கே வேலை விட்டோடனே அவங்க இன்னும் கடுப்பாயிடுறாங்க, இன்னும் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. அவருக்காக பேச போய் அவரே அதை புரிஞ்சிக்கலன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ராகவனா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசும்போதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. பசங்களும் அவங்க சொன்ன பேச்சை கேட்கல. மலரும் பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள வந்து எதிர்த்து பேசினா இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம தான் எல்லாருக்கும் வேண்டாதவளை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி கால் பண்ணி என்னம்மா பண்ணுற, சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா சமைச்சிட்டமா, சப்பாத்தி குருமா தான் செஞ்சேன், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஏதோ மாத்திரை போடணும்லடி, கடமைக்கு ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற, நல்லா தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்ரி, உங்ககிட்ட சொல்லி ஒன்று வேற எது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லுமா என்ன ஆச்சுன்ட்டு அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லடி துணி துவைக்க சொன்னேன்டி அந்த மதிய, அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துணி துவைக்க சொன்னதுக்கா, ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் மட்டும் இல்லடி, அந்த மலரும் கூட சேர்ந்துட்டு 2 பேரும் சேர்ந்துக்கின்னு என்ன பிரச்சனை பண்ணாலுங்க தெரியுமா, என்ன ஆட்டம் ஆடுறாளுங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணிலாம் சண்டை போடுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அவளா? நீ வேறடி, இப்போ எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா துணியை தான் துவைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி உங்கள் அப்பாவோட பனியனும் உள்ளே போடுற ட்ரெஸ்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதிக்கு கோவம் வந்துச்சு. ஏம்மா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாம்மா, இதெல்லாமா போய் நீ துவைக்க சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி மிஷினில் போட்டால் சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிஞ்சு போனால் புதுசு வாங்கிக்கலாம், அதுக்காக நீ அவங்கள துவைக்க சொல்வியா? இங்கேயே எடுத்துக்கோ, அந்த துணியெல்லாம் வேலைக்காரங்க வந்து தான் துவைப்பாங்க, மற்றதெல்லாம் நான் இது வரைக்கும் மிஷினில் தான் போட்டுட்ருக்கேன், நீ என்னம்மா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னடி நீயும் அவங்க பக்கமே பேசுகிற, உங்கள் அப்பாவும் அவங்க பக்கம் பேசுகிறாரு, என்னையே துவைக்க சொல்கிறாரு, நீனும் அவங்க பக்கம் பேசுகிற, அவனுங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீயே யோசிச்சு பாருமா, நீ பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, தப்புனா தப்புன்னு தானமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கராஜ் மேலேருந்து கீழே வராரு. அவங்கள பார்த்தோன்னே சரிம்மா நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா தாங்க, அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னத்துக்கு எதுக்கு அவங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சும்மா தான் பண்ணாங்க. சரி என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்க பேசுவாங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சமையல் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி உன் ஃபோனை எடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குங்கன்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. இல்லை எடு, உங்கள் அம்மா கிட்டே தானே பேசினேன்னு சொன்னேன், பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அதான் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எடுனா எடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நம்பிக்கை இருக்குது இல்லை அது வேறு விஷயம். உன்னால் ஃபோனை காட்டுனா காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி ஃபோனு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட தான் பேசணுன்ட்டு நம்பரை வேணால் செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை எப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவொடனே சரி நீ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிடுறாரு. அப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் இருக்க அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. என்ன நீ இன்னைக்கு வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலர் பார்த்தீங்கன்னா உனக்கு யார் ரேவதி சொன்னது? எப்பவும் நான் தான் ஒன்று விடாமல் உங்ககிட்ட புலம்புவேன். இப்போ உங்கள் அண்ணன் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரோ உங்கள் அண்ணன் சொன்னாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை நீ அம்மா தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க துவைக்கக்கூடாத ட்ரெஸ் எல்லாம் துவைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் மதி, நானுமே அது தப்புன்னு தான் சொன்னேன். எங்கே அது மாதிரிலாம் நடக்குது? அவங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்காங்க. நான் நீ பண்ணது ரொம்பவே தப்புமா. தப்புன்னா நம்ம தப்புன்னு தானே மதி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா அத்தை ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் நீ ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசினாங்க. அவங்களுக்கு தான் தெரியல அவங்கள பற்றி. இல்லை வேறு அண்ணனுங்களாம் வேறு அவங்களுக்கு எதிராக பேசினோன்னே அவங்களுக்கு எல்லாம் தாங்க முடியல. அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி புலம்புனாங்க. நானும் அவங்க செஞ்சது தப்புன்னு சொன்னேன். இன்னும் வருத்தமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பார்க்குறாங்க அவங்க அத்தை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எதுக்கு அத்தை இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கதை கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார்? நான் எங்கே உக்காண்ட்ருந்தா உனக்கு என்ன மலரு, நீ போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க, வாங்க உள்ள, இங்கே கொசுலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயாவது உக்காந்துட்ருக்குவேன், நீ என்கிட்ட பேசாத போ மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி திரும்ப மலர் கேட்குறாங்க. பின்ன என்ன, அவளை நான் ஒரு துணியை துவைக்க சொன்னால் அதுக்கெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க என்னை எதிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுங்களும் என் பேச்சை கேட்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னத்தை நீங்கள் பண்ணுறது தப்பு தானே, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நானே அதெல்லாம் துவைச்சதில்லை, மிஷின் தான் போடுவோம். நீங்கள் வேணுன்ட்டே பண்ண மாதிரி இருந்தது, அதனால தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுங்களை நான் வர சொன்னேன், நீ அப்பவும் ஃபோன் பண்ணி வராதிங்கன்னு சொல்கிற, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அவங்கள மதிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, அவங்களே 1008 டென்ஷனில் 1008 வேலையில் அங்கே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னால் எப்படி வேலை மேலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்திருந்தாலும் இப்போ என்ன சொன்னாங்களோ அதே தானே அப்பவும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க மாமியார் அவங்கள செய்ய சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா, கேட்டுட்டு சும்மா இருப்பீங்களா சொல்லி மலர் கேட்குறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்களா அத்தை, மக செய்யணுன்னா தப்பு ஆனால் மருமக செய்யணுன்னா கரெக்டுன்னா எப்படி அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜலட்சுமி எதுவுமே பேச மாட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் வர வர யாரையும் என்னை மதிக்க மாட்டீங்க, நீ கூட என்னை மதிக்க மாட்டுற, உன் புருஷன் என்னடானா உன்னை எந்த துணியும் துவைக்காத எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அவர் அப்படியெல்லாம் சொல்லலை அத்தை, எப்பவும் போல் மிஷினில் போடுற துணிகளை மிஷினில் போடு, அந்த அண்டர்வேரு பனியனெல்லாம் மட்டும்தான் துவைக்காதுன்னு சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன துவைக்க சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை இது நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, பின்ன அவள் துவைக்க மாட்டானா மாமா உங்களை தானே செய்ய சொல்லுவார், நீங்களும் செய்யாதீங்க நம்ம மிஷினில் போட்டுக்கலாம், இதெல்லாம் ஒரு கதையாத்தை, இதுக்காக போய் நீங்கள் கோச்சிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை நான்லாம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கத்த இங்கே கொசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமாதானம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ராகவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வராண்டாவில் உட்காந்துருக்காங்க. உடனே பாக்யராஜை கூப்பிட்டு பாக்யராஜ் இங்கே ஒரு நிமிஷம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்கு, வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, இருந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குப்பா, எனக்கும் ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ டாக்டர் செக்கப்புக்காக ஏற்பாடு பண்ணுறியா, ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கிட்ட கேட்குறாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா சரிப்பா ஏற்பாடு பண்ணிடலாம், நீங்கள் என்னைக்குன்னு சொல்லுங்கள் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா நான் வரலப்பா, நீ இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி வீட்டுக்கு வந்து செக்கப் பண்ணால் ரொம்ப காசு ஆகுமேங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம போயிட்டு வர முடியுமா,
காலையில் ஒரு வாட்டி வர சொல்லுவாங்க, திருப்பி 2 மணி நேரம் கழிச்சு ஒரு வாட்டி வர சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க இங்கேயே வந்து செக்கப் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. வயசு என்ன நம்மளுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாரு. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, சரிப்பா நான் வர சொல்கிறேன், நாளன்னைக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, எனக்கும் சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியராஜ் சரிப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்தே பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, அம்மாக்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, நீ எனக்கு மட்டும் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறாரு. ராகவனும் போயிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, அப்பா என்னடா இப்படிலாம் பேசுகிறாரு, எனக்கு என்ன பயமாக இருக்குடா, ஏதாவது ஆயிடுமா அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, செக்கப்புக்கு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வர விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை கரும்பு.